ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சண்டே, என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, இன்னைக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும், மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வீடியோக்கள் ராசி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு அதனால் நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம். எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடங்க. இது ஐப்பசி மாதம் 19ஆம் நாளாக அமைந்துள்ளது. சில நண்பர்கள் சனிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் டேட் பார்த்துக்கங்க, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வீடியோ இது. சனிக்கிழமை வீடியோ நான் நேற்றே போட்டுட்டேன், அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமது ராசி பலன் சேனல் ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், அல்லது நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. லாபஸ்தான அதிபதி சிறப்பான நல்ல வலுவான சூழ்நிலை இருக்கிறது, நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தெரிகிறது. இதை தவிர ராசியிலேயே கேது சுக்கிரன் சேர்க்கையும், 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தீவிரமாக செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கு அது சிறப்பாக கைவிடக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெரும்பாலான காரியங்களை நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே இந்த அற்புதமான சூழலை பயன்படுத்தி நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. உங்கள் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல மேன்மையான முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். காப்பீடு, இன்சூரன்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதுங்க. உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல கெத்து காட்ட முடியும். நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களது ஃபியூச்சர் குறித்த, எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குதுங்க. அது உங்களது எதிர்காலத்திற்கு நல்ல வளங்களை ஏற்படுத்தி தரும், நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முடிவு எடுப்பீங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு புதிதாக வியாபாரம் சம்பந்தமான விரிவாக்கம் தொடர்பான பணிகள்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. வியாபார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் பெருகும். அலுவலக பணிகளில், உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தராங்க அப்படின்னா அதை ஏற்றுக்குங்க. அதில் நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு நல்ல மதிப்பை கொண்டு வந்து தருங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் சூப்பராகவே இருக்கும். எனவே ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லைங்க. அது உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பை தரும். சிறப்பான ஆரோக்கிய முன்னேற்றங்கள் இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்களது சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு உங்களுடைய தன்னம்பிக்கையையும் உங்களுடைய சிறப்பான காரிய எண்ணங்களையும் ஊக்குவிப்பாங்க. நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. மற்றவங்க சொல்றதை நம்பி நீங்க முதலீடு செய்யக்கூடாதுங்க. அதனால நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். சில விஷயங்கள் நீங்க அக்கறை இல்லாமல் நடந்துக்குவீங்க. அதனால அந்த அக்கறை இல்லாத போக்கின் காரணமாக உங்களது பெற்றோர் வருத்தப்படுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எது விஷயங்கள் அவசியங்கிறத நீங்கள் உங்கள் பெற்றோர்களோட உட்காந்து அவர்களுடைய ஐடியாக்கள் நிறைய நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களது பெற்றோருடைய நம்பிக்கையை முதல்ல சம்பாதிக்கணும். அது உங்களது ப்ராஜெக்ட் குறித்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஸோ மனமிட்டு பேசுங்க. உங்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பூந்தோட்டம் போல உங்களது காதல் வாழ்க்கையை அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை உங்களுக்கு பூக்களாக பறித்து தரும். அதனால இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களது காதலர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய நண்பர்கள், பழைய சில தெரிந்த நபர்கள் கடந்த காலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
அதன் மூலமாக இன்றைய தினம் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வெகு நாளாக சந்திக்காதவர்களை இப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய வந்து போகும். அதை நினைத்து நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். நேர்மறையான நல்ல ஒரு எண்ணங்களை உங்களுக்கு ஊட்டுகின்ற புத்தகங்களை படியுங்கள். பொழுதுபோக்கு திரைப்படங்களை நீங்கள் நேர்மையான நல்ல ஒரு உற்சாகமான தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதன் மூலமாக பொழுதுபோக்குகள் மூலமாக உங்களது நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அல்லது நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்ட நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. அது உங்களுக்கு அதிகமான நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்கிறதுனால மாலை நேரம் உங்களது வாழ்க்கை துணையோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு கெத்தை காட்ட முடியுங்க. நல்ல மகிழ்ச்சிகளை உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல ஆதரவு பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். நல்ல மதிப்பு உயருங்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் மீது இருக்கக்கூடிய வீண் பழிகள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்க சொந்த பந்தங்கள், நெருக்கமானவர்கள் மத்தியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சால்வ் செய்து ஒழுங்குபடுத்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. கொஞ்சம் அனுசரித்து போங்க. குடும்பத்தில் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகும். காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக அது அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். அதுபோல நம்பர் 1 ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் காரியங்கள் அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு பெற்று தருங்கிறதுனால நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடியும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு பெருகும் அற்புதமான ஒரு நாள். காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. உங்கள் எதிர்காலத்திற்காக சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். எனவே நிறைய யோசனைகள் புதிதாக ஏற்படும். திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்கால திட்டங்கள் கை கொடுக்கும். அற்புதமான ஒரு நாள். நல்ல முடிவு எடுப்பீங்க. எதிர்காலத்திற்காக நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. உங்கள் வியாபாரத்தை விரிவாக மாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அது குறித்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்வீங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. அதை ஏற்றுக்கங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் அலுவலகங்களிலும் நீங்கள் மதிப்பு மற்றும் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய மேன்மையான ஒரு நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.